இலங்கையில் நடந்து முடிந்த நாடாளுமன்ற பொதுத் தேர்தல் அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்திக்கு மாபெரும் வரலாற்று வெற்றியை பெற்றுக் கொடுத்திருக்கிறது. தமிழ் சிங்கள பிரதேசங்கள் என்றல்லாமல் ஒட்டுமொத்தமாக இலங்கை பூராகவும் தனது வெற்றியை நிரூபித்திருக்கிறது. 3 நாடாளுமன்ற பிரதிநிதித்துவத்தை மட்டும் வைத்திருந்த தேசிய மக்கள் சக்தி கடந்த 2020 ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற பொது தேர்தலில் 59.9 வீதமளவில் மொட்டு கட்சி தனது வாக்கு பலத்தை வெளிப்படுத்தியிருந்தது. ஆனால் அதனையும் மிஞ்சியதாக அனுரவின் கட்சி தமக்கான வாக்கு பலத்தை தற்போது வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்கிறது என்றும் கூறலாம். இந்த பெருவெற்றியை தேசிய மக்கள் சக்தி இந்த தேசத்தில் தம்மால் எதனையும் சாதிக்க முடியும் என்பதை பல அரசியல் கட்சிகளுக்கும் எடுத்தியம்பியிருக்கிறது. நாம் இந்த தொகுப்பை தயாரிக்கும் நேரம் வரை வெளிவந்த தகவல்களின் அடிப்படையில் தேசிய மக்கள் சக்தி மட்டக்களப்பு மாவட்டத்தை தவிர்ந்த ஏனைய மாவட்டங்களில் முன்னிலை வகித்து வருகிறது. அனுரவை தூற்றியவர்களுக்கும் போற்றியவர்களுக்கும் ஒரு பாடத்தை கற்பித்து காண்பித்திருக்கின்றார் இலங்கையின் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க. குறிப்பாக தமிழர் பிரதேசங்களில் தமிழ் மக்களின் வாக்கு வங்கி மிக பெரும் சரிவை கண்டிருக்கிறது என்று கூறுவதே பொருத்தமாக அமையும். தமிழ் தேசிய கட்சிகளின் பிளவும் அவர்களின் தவறான வழிநடத்தலும் தான் தமிழ் மக்களை தமிழ் தேசியத்திலிருந்து விலத்த செய்திருக்கின்றது அல்லது ஒரு புதிய மாற்றத்தின் பக்கம் திசை திரும்ப வைத்திருக்கிறது. வடக்கை பொறுத்தவரை பல தமிழ் அரசியல்வாதிகளுக்கு தமிழ் மக்கள் தகுந்த பதிலை இம்முறை வழங்கியுள்ளார்கள். எம்மை தொடர்ந்தும் ஏமாற்ற முடியாது என்பதற்கான ஒரு ஆரம்ப புள்ளியாகவே தேசிய மக்கள் சக்திக்கு வடக்கு மக்கள் வழங்கிய ஆணையை பார்க்க முடியும். மக்களின் மாற்றம் அல்லது திசை திருப்பம் என்பது தமிழ் அரசியல்வாதிகளால் வலிந்து திணிக்கப்பட்டதாகும். வடக்கில் பல சுயேட்சை குழுக்கள் களமிறக்கப்பட்டாலும் வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனாவுக்கு எமது மக்கள் ஆணையை வழங்கியிருக்கின்றார்கள். எழுகின்ற விமர்சனங்களுக்கு அப்பால் அர்ச்சுனா என்கின்ற தனி மனிதன் மீது மக்கள் வைத்துள்ள நம்பிக்கைதான் அவர் மீதான தெரிவு அல்லது அவருக்கு நமது மக்கள் அளித்த வாக்குகளை ஒப்பிட முடியும். இதனிடையே யாழ் மாவட்டத்தில் தேசிய மக்கள் சக்தி 80,830 வாக்குகளை பெற்று 3 ஆசனத்தையும், இலங்கை தமிழரசு கட்சி 63,327 வாக்குகளை பெற்று 1 ஆசனத்தையும், அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் 27,986 வாக்குகளை பெற்று 1 ஆசனத்தையும், அர்ச்சுனா தலைமையிலான சுயேட்சை குழு 17 27,855 வாக்குகளை பெற்று 1 ஆசனத்தையும் கைப்பற்றியிருக்கிறது. அரசுடன் இணைந்து அரசியலை நடத்தி வந்த டக்ளஸ் தேவானந்தா மற்றும் அங்கயன் ராமநாதன் போன்றோர் இம்முறை மக்களால் ஒதுக்கப்பட்டிருக்கிறார்கள். சங்க கூட்டணி, மான் கட்சி மற்றும் மாம்பழ கட்சிகள் யாழ் மாவட்டத்தில் தோல்வியை தழுவியிருக்கின்றன. தமிழ் மக்கள் வழங்கிய இந்த பாடத்தை கருத்தில் கொண்டு தமிழ் தேசிய கட்சிகள் அனைவரும் ஒன்றிணைந்து செயற்பட்டால் மாத்திரம்தான் தமது வெற்றியை ஈட்ட முடியும் என்கின்ற மிக பெரும் செய்தியை தமிழ் மக்கள் இம்முறை வெளிப்படுத்தியிருக்கின்றார்கள். ஆனால் EPDPயின் செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தா முதற் தடவையாக இம்முறை மக்களால் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றார். 2015 ஆண்டிலிருந்து இன்று வரை டக்ளஸ் தேவானந்தா என்பவர் மக்களிடம் கூறி வந்தது என்ன தெரியுமா? என்னை பலப்படுத்துங்கள், இல்லாதவிடில் நான் அரசியலில் இருந்து ஒதுங்கி விடுவேன் என்பது. டக்ளஸ் தேவானந்தா வாய்ப்பேச்சில் மாத்திரம் கூறுகின்றாரே தவிர ஆனால் அவர் அரசியலிருந்து ஒதுங்கவில்லை. ஆகவே பொறுமை இழந்த மக்கள் அவரை இம்முறை அரசியலிருந்து ஓரம் கட்டியிருக்கின்றனர். யாழ்ப்பாணத்தில் 6 ஆசனங்களை கைப்பற்றுவோம் என கூறிய வீணை கட்சி 6 ஆசனமும் பெறவில்லை, நூலும் பெறவில்லை. இந்நிலையில் தேசிய மக்கள் சக்தி 141 ஆசனங்களையும், ஐக்கிய மக்கள் சக்தி 35 ஆசனங்களையும், இலங்கை தமிழரசு கட்சி 7 ஆசனங்களையும், ஜனநாயக முன்னணி 3 ஆசனங்களையும், ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன 2 ஆசனங்களையும், முஸ்லிம் காங்கிரஸ் 1 ஆசனத்தையும் பெற்றிருக்கிறது. வரலாற்றில் 3/2 பெரும்பான்மையுடன் தேசிய மக்கள் சக்தி ஆட்சி அமைத்திருக்கிறது. அனுரகுமார திசாநாயக்க இலங்கை வாழ் மக்களால் வரலாற்று நாயகனாக போற்றப்பட்டு வருகின்றார் என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது.